வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவ கிராம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், இன்னும் சற்று நேரத்தில் புயல் உருவாகக்கூடிய நிலையில் கடலோர மக்களுக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? புயல் உருவாவதால் அந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? விவரங்கள். வங்கக்கடல்ல உருவாகி இருக்குள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியான ராமேஸ்வரம், பாம்பன், மண்டம் உள்ளிட்ட பகுதியில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. தற்பொழுது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் அடுத்துள்ள தனுஷ்கோடி பகுதியில் பாத்தீங்கன்னா மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக தனுஷ்கோடி பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதில் பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி பகுதியில் அமைந்துள்ள பாலம் கிராமத்தில் பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு பாரம்பரிய மீனவர் வாழ்ந்து வராங்க. அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த பாரம்பரிய பிரதான சாலை பாத்தீங்கன்னா கடல் நீர் மற்றும் மழை நீரால் முற்றிலும் மூழ்கி இருக்கு. இதன் காரணமாக அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் வெளியே செல்ல முடியாமலும் உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் அவசர தேவைக்காக அந்த நீர்ல முழங்கால் அளவு தண்ணீர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. மேலும் அந்த கடற்கரை ஓரத்தில் மீனவ கிராமங்கள் இருப்பதன் காரணமாக கடல் நீர் ஊருக்குள்ள புகுந்திருக்கு. அதே போல அந்த கடற்கரை ஓரங்கள் உள்ள அந்த குடிசைகளை பாத்தீங்கன்னா ஊற்று ஏற்பட்டு தண்ணீர் வெளியே வருவதன் காரணமாக மக்கள் அங்க வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இது குறித்து அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டபோது இது போன்ற புயல் காலங்கள்ல கடல் சீற்றம் வருவது அதிக இயல்பான ஒன்றுதான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வழக்கத்தை விட பாத்தீங்கன்னா காற்று வேகம் அதிகமா இருக்கு. அதே போல கடல் சீற்றம் அதிகமா இருக்கு. இதன் காரணமாக இந்த பகுதியில் அங்க இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இதற்கு அரசு நடவடிக்கை இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி பகுதியில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசுவதால் நாட்டுப்படை மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து வராங்க. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.